நடிகரும் பிக் பாஸ் புகழுமான கணேஷ் சீக்கிரமே தான் அப்பாவாக போகிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு தன்னோட ஒய்ஃபான நிஷாவோட. கணேஷ் வெங்கட்ராம் தமிழில் தான் அபிமன்யு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்து மூலம் அவருக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அந்த பட வாய்ப்புகளால் அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்காதனால அதை தொடர்ந்து அவர் படங்களில் நடிக்கிறதே நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் மூலம் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் மூலமாக தான் கணேஷ் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அவர் தான் டைட்டிலில் வெல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் மூலம் அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். இதுக்கு மெயின் ரீசன் அவரோட ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் தான். இவங்களோட ஒய்ஃபான நிஷா நிறைய சீரியல் மூலம் நடித்து பிரபலமானவங்க. அவங்க விஜய் டிவியில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து நிறைய சீரியலில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. நிறைய சீரியலில் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரீசெண்டாக இப்போ நடித்த ஜீ தமிழில் ஒளிபரப்பான தலையணை பூக்கள் சீரியலில் ஹீரோயின் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாதியிலே அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நெஞ்ச மறப்பதில்லை சீரியலில் ஹீரோயின் ரோலுக்காக நடிக்க வாய்ப்பு வந்ததுனால தான். ஆனால் அந்த சீரியலையுமே அவங்க தொடர்ந்து ஆக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த சீரியலையும் பாதியிலே குவிட் பண்ணிட்டாங்க. நிறைய பர்சனல் ரீசன், அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் அவங்களோட அந்த சீரியல் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான சீரியலால் குவிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த சீரியலுமே அவங்க நடிக்கலை. தொடர்ந்து நடித்த எல்லா சீரியலையும் பாதியிலே வெளியேறி போகிறதுனால அவங்க மேலே நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுனால அவங்க தொடர்ந்து எந்த சீரியலையுமே கமிட் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ ஃபேமிலி லைஃப்பில் மட்டுமே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க கணேஷ் அண்ட் நிஷா. இப்போ இது தொடர்ந்து இன்றைக்கி அவங்களோட ட்ரெடிஷ்னலான சீமந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சீமந்தம் நடத்துகிற மாதிரி பிக்சர்ஸ் கணேஷ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நிஷா கூடிய சீக்கிரத்திலே அம்மாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் புகழான சுஜா அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கூடிய சீக்கிரத்திலே அம்மாக போகிறதா. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கணேஷும் இப்போ கூடிய சீக்கிரத்திலே அப்பாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ். இவங்களோட சீமந்தம் ரொம்பவே சிம்பிளாக அவங்களோட வீட்டில் ட்ரெடிஷ்னல் முறையில் நடந்திருக்குது. ஸோ இதை தான் அவர் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே.